லட்சுமி அகுடன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சப்பாத்தி ஈஸியா போட்டுருவாங்க, ஆனா என்ன குருமா வைக்கிறது நமக்கு பெரிய குழப்பமாவே இருக்கும். சோ அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு குருமா வைக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னா இந்த ஈஸியான ஸ்டஃப்டு சப்பாத்தி செஞ்சிடலாம். இதுக்கு வந்து தொட்டுக்க தேவையே இல்லை. சோ அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்யறதுக்கு ஸ்டஃபிங்க்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 4-5 உருளைக்கிழங்கு வந்து நல்ல ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேரட்டை வந்து இந்த மாதிரி சின்ன கிரேட்டர் வச்சு துருவி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து எனக்கு விழுதா சேர்க்கறத விட தட்டி சேர்க்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். அதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ண போகிற பொருட்கள். ஸோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்ல லம்ஸ் இல்லாத மாதிரி மசிச்சு வச்சுக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி தேய்க்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த லம்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த வெங்காயத்தை வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டுலையும் உங்களுக்கு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒவ்வொரு பொருளையா சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் கேரட்டு, அதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்குங்க. இதை வதக்கிட்டு நம்ம சேர்க்க வேண்டிய அந்த காரத்துக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ நம்ம வந்து எந்த தொட்டுக்கவுமே அதாவது சைட் டிஷ் வந்து எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாகவே நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு காரத்தை இந்த ஸ்டஃபிங்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இது வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதுல நான் சேர்த்துறேன். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து கிட்ஸ்க்கு கம்ப்ளீட்டா இது வந்து கிட்ஸ்க்காகவே செய்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்றப்ப அப்புறமா அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து சீஸ் கூட சேர்த்துக்கலாம். அது ரொம்ப க்ரீமியா ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. எப்போதுமே வந்து ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் அந்த மாவு கொஞ்சம் வந்து அழுத்தமா இருக்கணும். இப்போ வந்து ஷேப்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ரஃபா வந்து ஒரு சப்பாத்தி நான் தேய்ச்சிட்டேன். அதில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் தட்ட போறேன். ஒன்று வந்து மெல்லிசா உங்களுக்காக தட்டியிருக்கேன், அந்த ஸ்டஃபிங்லாம் நல்ல வெளியில தெரியுற மாதிரி. ஒன்று வந்து கொஞ்சம் வந்து மொத்தமாக நான் செஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மொத்தமா வந்து சேர்த்தது. நான் வந்து இப்போ நார்மலாக எண்ணெயில தான் வந்து இதை அதாவது வந்து எண்ணெயில தான் வந்து குக் பண்ண போறேன். நீங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நல்ல கீலையோ பட்டர்லையோ செஞ்சீங்கன்னா அதோட ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தூண்டும். ஸோ 2 பக்கமும் பெரட்டி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஸ்டஃப்டு சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களோட நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.